இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார், எது வேணாலும் வரட்டும். இப்போ எனக்கு வந்துருத்தே, நீங்கள் சொல்லுங்க, ஜோசியத்தில் சொல்லுங்க. என்ன பண்ணுவேன்? நீங்கள் பகவானை தான் வேண்டணும். இப்போவும் மாத்திரை இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோ எல்லாம். எனக்கு ஒரு மாத்திரையும் தெரியாது. சுகர் இருக்குது, இதை சாப்பிடாத, இதை சாப்பிட இல்லை, இந்த சுகர் இருக்குதுன்னு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு விட்டான். இப்போ எனக்கு பாருங்க, இந்த உபன்யாசத்துக்கு போகிற இடத்துல எல்லோரும் வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் எல்லாம் கொண்டு வந்து வைப்பா. எனக்கு எல்லாம் நைவேத்தியம்தான். பெருமாளுக்கும் நைவேத்தியம், எனக்கு நைவேத்தியம்தான். ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அது இதில் கோயம்பேட்டில் மாம்பழ வியாபாரி என் தொண்டன் மேமாச்சாச்சுன்னா இமாம் பசந்து ஒரு கூட நிறைய கொண்டு வந்து வைப்பான். என் ஆத்துக்காரி நான் சாப்பிட்ருவேணுன்னு ஏத்தாப்பில் பொண்ணாத்தில் கொண்டு கொடுத்துருவா. ஒன்று ஒரு கதுப்பு நறுக்கி தருவாவ. இப்போ உப்பு சேர்க்கப்படாதுங்கிறான். ஆமாம், இப்போ இனிப்பும் கிடையாது, உப்பும் கிடையாது. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த டாக்டரை விட மோசமாக இருக்கிறது, எமனாக இருக்கிறது ஆத்துக்காரி தான். ஆமாம், அதில் அவளும் வேறு உப்பு போடாமல் சாப்பிட்றா. அது சொல்லணுமோ இல்லையோ, ஆம்பளையும் சாப்பிட்லன்னு. அதனால் உப்பும் கிடையாது, இனிப்பும் கிடையாது. இதில் ஒன்று தெரிஞ்சுக்கோ பாருங்க, நம்ம வைத்தியனுக்கும் வைத்தியனுக்கும் ஒத்தே வராது. தெரியுமா உங்களுக்கு? யக்ஷபிரஸ்தனத்தில் கேட்டான், நோயாளிக்கு யார் தோழன்? மருத்துவன். நமக்கு டாக்டருக்கும் சாஸ்திரிகளுக்கும் ஒத்து வராது. ஆமாம், சாஸ்திரிகள் என்ன சொல்கிறார்? தெவஸ்துக்கு வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, கொத்தரங்காய் சேர்க்கணுங்கிறார். அவன் டாக்டர் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் வாயு, சாப்பிடாதேங்கிறான். இதில் என்ன கட்டம்னா, நம்ம உசுரோடு இருந்தால் எது ஒத்துக்கலையோ செத்து போனால் ஒத்துக்கிறது. இதில் வேடிக்கை சாப்பிட வரவனுக்கு ஒத்துக்கணும். இப்போ சாப்பிட வந்தால் இது பிடிக்கல அது பிடிக்கலங்கிறா. சாஸ்திரிகள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, சாப்பிட்றவாளா அனுப்புங்க ஒன்று. அதில் இப்போ பாருங்க, அந்த டவர் போட்டதுனால என்னாச்சு? சிட்டுக்குருவி போயிடுது, தவிட்டுக்குருவி போயிடுது, ரொம்ப எல்லாம் காக்காயும் போச்சு. இந்தியெல்லாம் காத்தால எவ்வளோ கத்தும் 5:30 மணிக்கே. இப்போ சாஸ்திரிகள் வந்து தெவஸ்துக்கு போனோம்னா காக்காயும் பிடிச்சின்னு போனோம். நம்ம அது மாமி மேலே போய் புண்டை வச்சுட்டு வந்த உடனே காக்கா வரலன்னு உடனே காக்காயே வரல அப்படின்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறான். உங்கள் அம்மா ஏற்கனவே கோவிச்சுப்பா, இன்னைக்கு வர்ற வரலையே அப்படிங்கிறா. இப்போ என்னால் சாஸ்திரிகள் வரும்போது